வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கொஞ்சம் எண்ணெயில எப்படி கோழி இறைச்சி பொரிச்சு எடுக்கிறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி பாருங்க, கோழி கால் எடுத்து வச்சிருக்கிறேன், கோழி இறைச்சி, கொத்தமல்லி இலை, கேரட், கிக்கும்பர், லெட்டிஸ், வெங்காயம், தக்காளி பழம், தேசிக்காய், எண்ணெய், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. முதல்ல நாங்கள் இதில் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். செய்து எடுத்துட்டேன். இனி இதை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். முதல்ல நான் இதுல எண்ணெயை விட்டு கொள்ள போறேன். பாருங்க, எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சமா விட்டா காணும். பாருங்க, நான் தேங்காய் தான் எடுத்துருக்கேன். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம். மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி, சீரகத்தூள் பாருங்க ஒரு தேக்கரண்டி, மஞ்சள் தூள் காத்தேக்கரண்டி. இப்ப இதை நல்லா எண்ணெயோட கலந்து விட்டு கொள்ளுவோம். பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இனி இந்த கோழி இறைச்சியை இதுக்குள்ள போட்டு நல்லா இந்த எண்ணெயில இந்த மசாலால பிரட்டி கொள்ளுவோம். எண்ணெய், மசாலா தூள்கள், தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூளோட நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். கையால கலந்த பண்ணாதான் நாங்கள் நல்லா இந்த மசாலாக்கள் எல்லாம் இறைச்சியோட நல்லா இதெல்லாம் மறுபடியும் கையால கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்ப நான் மசாலா எல்லாம் பிரட்டி எடுத்துட்டு இனி எப்படி பொரிக்க போறோம்ன்றதான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சட்டி அடுப்புல ஹீட் பண்ண வச்சு நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு நல்லா உருகிட்டு எண்ணெய் சூடாகிட்டது. இனி நாங்கள் மசாலா பிரட்டின கோழி இறைச்சியை பொரிக்க கொள்ளுவோம். பாருங்க, எண்ணெய் பாருங்க கோழி இறைச்சியில அரைவாசிக்கு தான் இருக்கு. நாங்கள் 2-3 தடவை பிரட்டி விட்டு நாங்கள் பொரிச்சு எடுத்தோம்னா எங்களுக்கு கோழி இறைச்சி நல்லா பொரி பெற்றும். தொடர்ந்து பார்ப்போம். இப்ப ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு நாங்கள் பிரட்டி விட்டு கொள்ளுவோம். பாருங்க, அரைவாசி பதம் பொரிஞ்சிருக்குது. பிரட்டி விட்டோம்னா 2-3 தடவை நாங்கள் பிரட்டி விட்டோம்னா எங்களுக்கு நல்லா பொரிஞ்சிடும். நாங்கள் பிரட்டி விட்டு மூடி விடணும். மூடி விட்டோம்னா அந்த ஆவியாகிற தண்ணி எல்லாம் உள்ளுக்கு இறங்கி எங்களுக்கு இறைச்சி நல்லா அவிஞ்சு கொள்ளும். ஆனபடியா நாங்கள் மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படி விட்டு கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்கள் திறந்து பார்த்தோம்னா எங்களுக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாம் இறங்கி கோழி இறைச்சி நல்லா பொரிப்பட்டு கொண்டு வந்துடும். பாருங்க, இப்படி நாங்கள் 2-3 தடவை பிரட்டி விட்டு கொள்ளுவோம். பிரட்டி விட்டு நாங்கள் இப்ப இந்த எண்ணெயை சுட சுட அள்ளி விட்டோம்னா உள்ளுக்கையும் எங்களுக்கு இறைச்சி நல்லா அவிஞ்சிருக்கும். வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி செய்யறேன்னு.
இப்ப பாருங்க கோழி இறைச்சி வந்து எங்களுக்கு நல்லா பொரிப்பட்டுட்டது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க. இனி வந்து நாங்கள் எண்ணெயை வடிச்சு இறக்கி கொள்ளுவோம். நாங்கள் கழுவி தண்ணி வடிய வச்சிருந்த மிரக்கறிய வெட்டி எடுத்துக்கொள்வோம் சலாட்டுக்காக. வெட்டி எடுத்த மிரக்கறியை இப்ப வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்தி நாங்கள் கலந்து கொள்ளுவோம். மிரக்கறி கலவைக்குள்ள மைனஸும் நான் கொஞ்சமா விட்டு கொள்ள போறேன். விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். கோழி இறைச்சி பொரியலும் இங்கே சலாட்டும் இருக்குது. கோழி இறைச்சி வந்து புரோட்டீன் நிறைந்த ஒரு சாப்பாடு. கோழி மிரக்கறி வந்து நல்ல விட்டமின்கள் இருக்குது இந்த சலாட்டில். இரண்டையும் சேர்த்து நாங்கள் ஒரு சாப்பாடாகவே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னா எங்களோட உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு சுகரின் அளவெல்லாம் குறையும். இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. நாங்கள் பொரிச்செடுத்த கோழி இறைச்சிய சலாட்டோட சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இதுல வந்து நாங்கள் நிறைய மிரக்கறிகள் எல்லாம் போட்டு செய்த சலாட் இருக்கு. அதோட சேர்த்து நாங்கள் இந்த கோழி இறைச்சியும் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த இறைச்சிக்கு மேல நாங்கள் வந்து கொஞ்சமா தேசி புளி புளிஞ்சு விட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.